ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளை உங்களை சந்திப்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். அவர் கைவிடாதவர். அவர் கருணையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அற்புதம் செய்வார். எனக்கு அன்பான நேயர்களே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. நிறைய வசனம் நமக்கு படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயிர்ப்பிக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை ஆச்சரியமான காரியங்களை நடத்தும்படி அவர் பயன்படுத்துவார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 4:19 அவர் அந்திரேயாவையும் பேதுரையும் பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். என் பின்னே வாருங்கள். அன்பானவர்கள், என் பின்னே வாருங்கள் என்று அவர் சொல்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. இன்றைக்கி நீங்கள் யார் பின்னாலேயே போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு அரசியல்வாதி பின்னால், இல்லை ஏதோ ஒரு பெண்ணுக்கு பின்னால், இல்லை ஏதோ ஒரு பணக்காரன் பின்னால், ஏதோ ஒரு கோடீஸ்வரன் பின்னால், இல்லை ஏதோ ஒரு மந்திரவாதிக்கு பின்னால், யாருக்கு பின்னாலே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவங்களால நமக்கு நன்மை உண்டாகும், அவங்களால நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், மகனே ஏன் பின்ன வா மகனேங்கிறார். ஏன் பின்ன வா. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அது பெரிய காரியம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அது பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் இந்த வார்த்தை வருது. அவர்கள் மீன் பிடிக்கிறவங்க, அவங்க மீனுக்கு பின்னால் போனவங்க, கடலுக்கு அந்த மாதிரி படகுக்கு பின்னால் போனவங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு பெரிய செய்தி கொடுக்கல, பெரிய பிரசங்கம் பண்ணலை, பெரிய ஆல்டர்கால் கொடுத்து அவங்கள அப்படி செய்கிறேன் இப்படி செய்ய ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, என் பின்னே வாருங்கள். எனக்கு அன்பான நேயர்களே, இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள். மகனே என் பின்னால் வா, மகளே என் பின்னால் வா. ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்கிறார். நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் அப்பா பின்னால் வந்துடுங்க, ஏசப்பா பின்னால் வந்துடுங்க. அவர் பின்னால் வந்தவங்க ஒருத்தரும் கெட்டு போனதில்லை. அவர் பின்னால் வந்தவங்க ஒருவரும் கைவிடப்பட்டு போனதில்லை. அவர் பின்னால் வந்தவங்க எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அரசியல்வாதி பின்னால் போனவங்க வீணாக போயிட்டாங்க, எத்தனையோ பேர் போயிட்டாங்க. பணக்காரன் பின்னால் போனவங்க, பணக்காரி பின்னால், எத்தனையோ ஆண்கள் பெண்கள் பின்னால், நடிகருக்கு பின்னால் போனவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அன்பான நேயர்களே, மூளை குழம்பி தடுமாறி மனநோயாளி ஆகி தேவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவருக்கு பின்னால் போய் இப்படி ஆயிடுச்சு, இவருக்கு பின்னால் போய் இப்படி ஆயிடுச்சு. எத்தனையோ விதமான சோகமான காரியங்களை கேள்வி. ஆனால் ஆண்டவருக்கு பின்னால் போனவங்க ஒரு நாளும் கெட்டு போனதில்லை, ஒரு நாளும் கைவிடப்பட்டு போனதில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே என் பின்னால் வா, மகளே என் பின்னால் வா. பேதுரு ஆண்டவருக்கு பின்னால் வந்த பிறகு எத்தனை, இன்றைக்கி அவரை மாதிரி எத்தனை சீசர்களை, அவரை மட்டும் ஆண்டவர் பின்னால் வந்து சொல்ல. இன்றைக்கி எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ அப்போஸ்தலர்கள், எத்தனையோ சுசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் ஆண்டவருக்கு பின்னால் வந்து இன்றைக்கி பல சபைகள் நடந்து, பல ஊழியங்கள் நடந்து, இன்றைக்கி உலகத்தில் சுவிசேஷம் பிரபலியமாகி எக்கச்சக்கமான பேர் ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டாங்க. ஒரு பெரிய மந்தை இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி ஆண்டவர் பின்னால் வர்றாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஊழியக்காரங்க உலக வேலையை விட்டுட்டு, உலக ஆடம்பரத்தை விட்டுட்டு, உலக பாவத்தை விட்டுட்டு, சினிமாவை விட்டுட்டு, பல பணக்காரி அரசியல்வாதி இவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால் வந்ததுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அற்புதமான காரியம் சபை செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்களை கொண்டு செய்வார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டவருக்கு பின்னால் வந்துடுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கைவிடப்பட்டு போகாதீங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சோம் இல்லாமா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கி ஆண்டவரே, இன்றைக்கி நான் உங்கள் பின்னால் வரேன். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ மை ஜீசஸ். இயேசுவே பின்னால் நான் போக துணிந்தேன். நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. அப்படியே ஆண்டவரே நான் பின்னால் பின்பற்றி வரப்பா, உங்கள் பின்னால் வர்றப்பா. செபிக்கலாமா? அருமையின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் இதுவரையிலும் ஆண்டவரே உங்களுக்கு பின்னால் வரலப்பா, இப்போ உங்களுக்கு பின்னால் வர்றேங்கிறாங்கப்பா. தீர்மானம் எடுத்துட்டாங்கப்பா. இன்றைக்கி உங்கள் பின்னால் வர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே
பேதுருக்கு கொடுத்த அந்த வரங்கள் அந்த வல்லமைகள்லாம் கொடுங்கப்பா. பேதுரை பயன்படுத்த போல உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பின்னால் வரேன்ட்டாங்கப்பா. உலகத்துக்கு பின்னால் போனவங்க ஆண்டவரே, உலக பணத்துக்கு பின்னால், ஆண்டவரே பேருக்கு பின்னால், புகழுக்கு பின்னால், ஆண்டவரே பணக்காரருக்கு பின்னால், பணக்காரிக்கு பின்னால், அரசியல்வாதிக்கு பின்னால் போனவங்க இன்னைக்கு உங்கள் பின்னால் வர்றாங்கப்பா. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு ஒரு குறை வரக்கூடாது சாமி. அவர்களை மேம்படுத்துங்க. அவர்கள் மூலமாக குடும்பம், அவர்கள் மூலமாக அந்த ஊர், அவர்கள் மூலமாக அந்த ஆண்டவரே பகுதி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாக நடத்துங்க சாமி, அற்புதமாக நடத்துங்க ராஜா. ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பின்னால் வந்து ஒருவரும் கெட்டு போனது இல்லைப்பா. இன்றைக்கி இந்த அருமையான அம்மா, இந்த அருமையான ஐயா உங்களுக்கு பின்னால் வந்து, இந்த வாலிப தம்பி உங்களுக்கு பின்னால் வந்து நிச்சயமாக கெட்டு போக மாட்டாங்க நான் விசுவாசிக்கிறப்பா. அப்படின்னு அற்புதம் செஞ்சு ஆசீர்வதித்து மேம்படுத்துங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பின்னால் அந்த உலகம் வரட்டும். அவங்களுக்கு பின்னால் பணம், காசு, பேர், புகழ்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பின்னால் வரட்டும். அவர்களை இந்த உலகத்துக்கு பின்னால் போயிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பின்னால் தான் அந்த உலகம் வரணும்ப்பா. காசு பணம் அவங்கள தேடி வரணும் ஆண்டவரே. அவங்க பணத்துக்கு பின்னால் போகவே கூடாது சாமி. பணம் அவங்களுக்கு பின்னால் வரணும்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சாமி, நன்றி சாமி. இயேசப்பா, நீங்கள் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருக்கு பின்னால் போனீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு பின்னால் வரும். நீங்கள் தேடுற பணம், காசு, நீங்கள் தேடுற வேலை எல்லாம் உங்களுக்கு பின்னால் வரும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.